நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஆய்வு வணக்கம். பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு நடுவில் தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய உடனே எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதத்துக்கான காரணம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம். அரிட்டாப்பட்டியில் கிட்டத்தட்ட 2014 ஏக்கரில் வேதாந்தா நிறுவனத்துடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் 2014 ஏக்கரில் நீங்கள் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 12 கிராமங்களில் கிட்டத்தட்ட 9 மலைகளை குடைந்து நீங்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி தரோன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. இந்த அனுமதிக்கு பிறகு டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கான 6 போரை அரிட்டாப்பட்டி நாயக்கப்பட்டி பகுதிகளில் அந்த வேதாந்த கிளைஞர் சிங் அந்த ஹிந்துஸ்தான் சிங் வந்து போடுறாங்க. இதுக்கு பிறகு மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பை தாண்டி போராட்டங்கள் நடைபெறுது. நாம் தமிழர் கட்சியும் வருகிற 13ஆம் தேதி மேலூரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில் பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக இருக்கக்கூடிய இடத்துல டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க, தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எந்திரிச்சு, இல்லை நாங்கள் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறோம், மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறோம், கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு எங்களுக்கு அந்த கடிதம் வந்து சேரலை, கடிதம் எழுதுனா எங்களுக்கு சொல்ல வேண்டாமா, கடிதத்தில் நீங்கள் கடிதம் எழுதுனது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். கடிதம் எழுதுனா ஒன்றும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லையே, நீங்களும் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனையோ கடிதம் எழுதியிருப்பீங்க, ஒரு நகலை எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் கடிதம் எழுதாரு, ஒரு அரசு இன்னொரு அரசு கடிதம் எழுது, நாங்கள் எங்கே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வாதங்களை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டை காக்க வந்த நம்மளுடைய கர்ணன், கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதி வந்து துளசியோட வாசம் மாறினாலும் மாறும், தவசியோட வாக்கு மாறாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல்படி நடக்கக்கூடிய தலையிலாகத்தான் குதிப்பேன் இந்த கோட்டச்சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் எந்திரிச்சு, நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அரிட்டாப்பட்டி சுரங்கம் வராது, ஒருவேளை அரிட்டாப்பட்டி சுரங்கம் வந்துச்சுன்னா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன். திரும்ப சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன். இந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். முதலமைச்சராக இருக்கிறவரை அரிட்டாப்பட்டி சுரங்கம் வராது, அரிட்டாப்பட்டி சுரங்கம் வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன். என்ன சொல்ல வராரு? அப்போ அரிட்டாப்பட்டி சுரங்கம் வரும்னு சொல்கிறீங்களா? அரிட்டாப்பட்டி சுரங்கத்தை எப்பாடுபட்டாலும் நாங்கள் தடுப்போம். நாங்கள் அரிட்டாப்பட்டி சுரங்கத்துக்கு அனுமதி தரமாட்டோம். எங்களுடைய நீர்வளத்துறையோ வனத்துறையோ தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் துறையோ ஒருபோதும் அரிட்டாப்பட்டிக்கு சுரங்கம் அமைக்க துணை நிற்காது. அப்படி தானே பேசியிருக்கணும். நான் இருக்கிற வரை வராது, வந்தால் நான் இருக்க மாட்டேன். ஸ்கெட்சு படத்தில் விக்ரம் ஒரு டைலாக் சொல்வார், ஸ்கெட்சு போட்டால் ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது, ஒருவேளை மிஸ் ஆனா சொல்லு, நான் பிசிறில் நம்ம பண்ணி தரேன் பாரு. ஸ்கெட்சு போட்டால் ஸ்கெட்சு மிஸ் ஆகாது, சரி மிஸ் ஆனா சொல்லு, நான் பிசிலாம் பண்ணி தரேன். மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு மிஸ் ஆனா சொல்லலாம். நான் பரிச்சதுன்னா ஃபெயிலே அடைய மாட்டேன், ஃபெயிலானா சொல்லி இன்னொரு தடவை எழுதி தரேன். என்னையா அது? நான் நல்லா சமைப்பேன், ஒருவேளை நல்லா சமைக்கலாம் சொல்லு, ஒருவேளை நல்லா சமைச்சு தரேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நான் அழகாக ட்ரெஸ் பண்ணுவேன், ஒருவேளை அழகாக ட்ரெஸ் பண்ணலாம் சொல்லு, நல்லா பண்ணித்தரேன். என்ன அதாவது ஒன்று இந்த பக்கம் ஊட்டணும், இல்லை இந்த பக்கம் ஊட்டணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் ஊட்டணும். அதை விட்டு நான் முதலமைச்சராக இருக்கிற வரை வராது, வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், நான் ராஜினாமா பண்ணாவும் தயார். இதைத்தான் சொன்னாங்க நீட் தேர்வுக்கும். நாங்கள் வந்தால் நீட் தேர்வு ஒழிக்கப்படும். எப்படி நீட்டை ஒழிச்சாங்களோ, எப்படி நாசக்கார திட்டங்களாக இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு இதெல்லாம் தமிழ்நாட்டில் வராமல் தடுத்தாங்களோ, எப்படி முல்லை பெரியாரில் தண்ணி வாங்கி தந்தாங்களோ, எப்படி காவிரியில் தண்ணி வாங்கி தந்தாங்களோ, எப்படி நமக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுத்தாங்களோ, எப்படி ஆத்துமலை கொள்ளையே, கனிம வள கொள்ளையே, சட்டங்களுக்கு பிரச்சனையை தமிழ்நாட்டை தடுத்தாங்களோ, அப்படி டங்ஸ்டனையும் தடுப்பாங்களாம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு கிடையாது. இங்கே டங்ஸ்டன் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. 2008 டாமின் அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனம், தமிழ்நாடு கனிம வள நிறுவனம் 2008 அரிட்டாப்பட்டி பகுதியில்
ஒரு 45 ஏக்கரை குத்தகை எடுக்கிறாங்க. அதாவது டாமினுடைய நிறுவனம் வந்து எடுக்கிறாங்க. இந்த டாமின் நிறுவனம் எடுத்த பிறகு அங்கே அதை பிஆர்பி பழனிசாமி என்று அழைக்கப்படுகிற அந்த கிரானட் மண்ணை மலமுழுங்கி மகாதேவனுக்கு உள் வாடகைக்கு ஒப்பந்தம் விடுறாங்க. அப்போ மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் இருக்காது. ஊர் மக்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து சகாயம் பிஆர் பழனிசாமியிடமிருந்து அந்த மலையை காப்பாற்றுறாரு. அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இன்னைக்கு இருக்கு. அரிட்டாப்பட்டியில் மலைகள் இருக்கு, அங்கே பல்லுயிர் பாதுகாப்பு தளம் இருக்குன்னா அதுக்கு சகாயம் என்ற ஒற்றை மனிதர் தான் காரணம். இதை அரிட்டாப்பட்டி மக்களே சொல்கிறாங்க. அந்த ஊரில் போய் படுத்து கிடந்து அந்த மலைகளை காப்பாற்றி பிஆர்பி பழனிசாமியோட கிரானைட்டுக்கு ஒரு சீல் வச்சு பூட்டி மதுரையிலேயே பிஆர்பி மலையை வெட்டாத அளவுக்கு, கல்லை வெட்டாத அளவுக்கு, கிரானைட்டை வெட்டாத அளவுக்கான வழிவகை செஞ்சுட்டு போனது சகாயம் ஐஏஎஸ். நாட்டில் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியும் இருக்காங்க, அதே போன்ற ஐபிஎஸ்ஸும் இருக்காங்க. நம்ம எல்லா ஐபிஎஸும் திமுகவுக்கு சொம்படிக்கும், எல்லா ஐஏஎஸும் திமுகவுக்கு சொம்படிக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி நேர்மையான ஆட்களும் இருக்காங்க. இப்போ அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் இருக்கு, இங்கே தனிமங்கள் இருக்கு, பலாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கான கனிமங்கள் இருக்கு. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், டங்ஸ்டன் போன்ற உலோகங்கள் இந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய 12 கிராமங்களில் 9 மலைகளில் குமிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னது யாருன்னா தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெறும் 1.5 ஏக்கரில் தான் 1.5 ஹெக்டேரில் தான் அந்த பல்லுயிர் பாதுகாப்பு தளத்தை உருவாக்கியிருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் தாராளமாக வெட்டிக்கலாம். எப்படி? இந்த இடம் மட்டும் தாங்க பல்லுயிர் பாதுகாப்பு தளம், இங்கே தாங்க வல்லூர்கள் வாழுது, இந்த இடத்த பூரா நீ அழகாக வெட்டிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையே இது பல்லுயிர் பாதுகாப்பு தளம். இந்த பல்லுயிர் பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் லேண்டு தான், இதையை மட்டும்தான், மற்ற உடம்புகளை நீங்கள் வெட்டிக்கலாம்னு சொல்லி மத்திய அரசுக்கு சொன்னதே தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு என்று அண்ணாமலை சொல்கிறாரு, பிஜேபி சொல்லுது. இது பல்வேறு ஆங்கில நாளிதழ்களில் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரோ திராவிட மாடலோ திமுக அரசோ ஒரு வார்த்தை சொல்லலை. இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று மேலூரில் விவசாயிகள் தலைமையில், அரிட்டாப்பட்டி மக்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டவர் விவசாயிகளை பேச விடலை, அரசுக்கு எதிராகவோ டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராகவோ பேசியவர்களை பாதியில் நிப்பாட சொல்லியிருக்காரு. மேலூர் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது, நீ எதையாவது பேசிவிட்டு போயிடாதியா, தேவையில்லாமல் நீ இருப்பா அப்படின்னு சொல்லி அதிமுககாரரை திமுக அமைச்சர் கட்டுப்படுத்தாரு. அப்போ அதிமுகவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கும் நல்ல பரஸ்பரமான உறவு இருக்குது, நட்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கொடுக்கல் வாங்கல் ஹெவியாக இருக்குது. அதனால் அவரும் கப்சிப்புன்னு உட்காந்துட்டார். இப்போ மக்கள் பார்க்குறான், மூர்த்தி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடமாட்டோம்னு சொல்லலை, எங்களுக்கு தெரியாது. எப்படி சுரங்கத்துறை அமைச்சகம் வந்து அனுமதி கொடுத்ததோ இந்த விஷயம் நடந்ததோ தெரியாதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. உங்கள் கட்டுப்பாட்டில் ஒரு ஏரியா, அதுவும் அமைச்சர் மூர்த்தியுடைய சொந்த ஊர் அந்த அரிட்டாப்பட்டி பக்கத்தில் தான் வருது. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் தான் வருது. எல்லாம் அவர் சொந்தக்காரர் தான், சொந்தக்காரங்க நிலம் தான். இயற்கை விவசாயம் பண்ணி இயற்கையோடு இயற்கையாக எந்த விதமான ஆற்று தண்ணியவோ வாய்க்கா தண்ணியவோ நம்பாமல் நிலத்தடி நீரை மட்டும் நம்பி, மழை பொழிகிற இதை நம்பி, சுனைகளை நம்பி இயற்கையோடு இயற்கையாக வாழ்க்கை வாழ்கிற ஒரு கூட்டத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்துக்கு மறைமுகமாக திமுக துணை போகிறது அப்படிங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ அந்த குற்றச்சாட்டுலாம் வெளிவந்த பிறகு தான், இப்போ ஊடகங்களை எடுத்து போட்ட பிறகு தான், சாட்டில் தனியாக நம்ம ஒரு ஆவணமாக வெளியிட்டு இருந்தோம், அதற்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்ட பிறகு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் முழு பூசணிக்காவை சோத்தில் மூழ்கடிக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு தான், டாமின் நிறுவனம் தான் இந்த சுரங்கத்துறைக்கு அனுமதி கொடுத்தது, போய் அனுமதி கேட்டது, வாங்க வந்து வெட்டிட்டு போங்கிற விஷயத்தை சொன்னதே திமுக அப்படிங்கிறத மறைச்சிட்டு நான் இருக்கிற வரைக்கும் வராரு, வந்தா நான் இருக்க மாட்டேங்கிறாரு. இது சினிமாவில் வேணால் பேசலாம், பஞ்சு பேசலாம். உங்கள் பகன் அடுத்ததாக 2026 அப்புறம் ஒரு படம் நடிப்பார்ல, எப்படி நடிப்பார், அப்படி நடிக்கும் போது அந்த டைலாக்கை அவருக்கு போடுங்க. ஆனால் முதலமைச்சர் உங்கள் மகன் நடிக்கலாம், அந்த டைலாக் அங்கே போட்டால் அது சூப்பராக படம் ஓடும், டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கும். இல்லை தமிழ்நாடு முதலமைச்சரை, திமுகவை, திராவிட மாடலை நாங்கள் நம்பணும், மக்கள் நம்பணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. ஒருமித்த திமுக எல்லா கட்சியோட துணையோடு தமிழ்நாடு அரசு
அரிட்டாப்பட்டியிலோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலோ டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சையை அறிவித்தது போல ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரைவேட் ஜோன் அப்படி போல அறிவிங்க, செக்யூரிட்டி ஜோன் போல அரிட்டாப்பட்டியில் உள்ள கிராமங்கள் அறிவிங்க. அங்கே டங்ஸ்டன் மட்டுமல்ல, மீத்தேனோ ஈத்தேனோ ஹைட்ரோ கார்பனோ எந்த கனிமமும் எடுக்கக்கூடாது, கல்குவாரியோ மணல்காரியோ எம்சேண்டோ எதுவும் வைக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஆரத்தளி வரவேற்கிறோம், இன்முகத்தோடு வரவேற்கிறோம், உங்களை திராவிட மாநில முதலமைச்சரே என்று கொண்டாடுகிறோம். செய்யுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து